விர்ச்சுவல் அசெட், ஒரு டிஜிட்டல் அசெட்டை உருவாக்கி இருக்கிறோம். இந்த உலகமே ஏத்துக்குச்சு பிட்காயின். கரெக்டா? நண்பர் பின்னால் அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. கர்நாடகா, மதுரையா சார்? பெங்களூர். நீங்க தான் சார்? கிருஷ்ணகிரி. நானா பார்த்துட்டு வந்தேன் சார். 2011 ₹3.80 காசு, ₹3.20, $3.80ங்களா? $3.20 பிட்காயின். அது போய் வாங்கலாம்னு கேட்டிருக்காரு. ₹320. அந்நிய செல்வாணி மோசம் ₹320 என்ன அந்நிய செல்வாணி மோசம்? என்ன பாருங்க, அவருடைய மதிப்பு இன்னைக்கு ஒரு காயின் 1 கோடி, 100 கோடி மதிப்பு. இன்னைக்கு சொன்னா அது ஓகே, 100 கோடி அந்நிய செலவாணி வசதி. கரெக்டா? அப்ப அவேர்னஸ் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. வயிற்று வலிக்கு வக்கீல் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி. கரெக்டா? பட் இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நாங்களே போய் சொன்னா கூட நீங்க நெட்ல போய் சர்ச் பண்றீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றீங்க. கரெக்டா? இன்னைக்கு விர்ச்சுவல் அசெட்ன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். டிஜிட்டல் அசெட்ன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு நாடும் டிஜிட்டல் அசெட்டுக்கு மாறிட்டாங்க, டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிட்டாங்க. அப்ப நம்ம ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்மளுடைய சேவிங்ஸ் இருக்கணும். ஏன்னா பணம் அப்படியே இருந்தா அதனுடைய மதிப்பு கம்மி. இது பெரிய MBAவோ டிகிரியோ படிக்க தேவையில்ல. 2020 ஒரு காயின் 5000 ரூபாய் வாங்கி வச்சுட்டீங்க, 1 கிராம். பக்கத்துல ஒரு 10 500 தலை வச்சுட்டீங்க. இன்னைக்கு மதிப்பு எது கூடுதல்? கோல்டு காயின் கூடுதல். அந்த 5000 ரூபாய் அப்படியே தான் இருந்துச்சு. 5000 ரூபாய் கோல்டா மாறினால அதுல 2000 ரூபாய் 3000 ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு. கரெக்டா? அப்ப நம்மளுடைய தேவை என்ன? எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நம்ம சேமிக்கும் போது அதனுடைய தன்மை வளரும். வளர்ந்ததே வளரணும். கரெக்டா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்ணணும். இன்னைக்கு எந்த துறை வேகமா இருக்குதோ அந்த துறையில முதலீடு பண்ணுவது புத்திசாலித்தனம். கரெக்டா? பட் அந்த துறையில நிறைய வரும் தப்பு, ரைட்டு, சின்னது, பெருசு. கரெக்டா? நான் இது வரைக்கும் இலக்காம இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். கரெக்டா? அப்படின்னா புரிதல் இல்லை. புரிதல் இருக்கு. இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணுவேன். பிளாக் செயின் அப்படிதான் ரன் ஆகுவான். கரெக்டா? கைராவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்றாரு. ஒரு பிளாக் செயின் காயின் வேலை எவ்வளவு சார் போகும்? அவரே தான் கேட்டாங்க. நீங்க தான் கேட்டீங்களா சார்? அடுத்த 3 வருஷத்துல சார் அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு சார் போகும் சார்? அப்ராக்சிமேட்லியாவது சொல்லுங்க சார். சொல்றது என்னன்னா, டிமாண்டை கிரியேட் பண்ணா காயின் விலை உயரும். டிமாண்டை கிரியேட் பண்ணா தொடர்ந்து பிளாக் செயின் ரன் ஆகும். தொடர்ந்து இங்க EB பில் கட்டுறீங்கன்னாக்கா ஏசி தொடர்ந்து லைட்டு தொடர்ந்து எரியுது. அப்ப இதுக்கு எனர்ஜி கரண்ட். தொடர்ந்து நீங்க பைக்லயோ பெட்ரோல்லையோ டீசலோ போட்டீங்கன்னா தொடர்ந்து ஓடினா நீங்க ஊட்டிட்டே இருக்கும். கரெக்டா? சிம்பிளா புரிஞ்சுங்க. பெரிய மெக்கானிசம் வேண்டாம். நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம், சம்பாதிக்க வந்திருக்கோம், தொழில் பண்ண வந்திருக்கிறோம். கரெக்டா? 4 பேரை வளர்த்து விட வந்திருக்கோம். அவங்க வளர்ந்தா நம்ம வளருவோம். இந்த பிளாக் செயின் இப்படி வளர்த்தா அப்படி வளர்த்தா பினான்ஸ்ல இல்லையா சார்? இல்ல. காயின் மார்க்கெட் கேப்ல இல்லையா? இல்ல. அதுல இல்லன்றதுனால நல்ல காயின் கிடையாது, கெட்ட காயின் கிடையாது. கரெக்டா? நம்மளுக்கு இருக்குது, காயின் மார்க்கெட் கேப்ல இருக்குது. வெயிட்டிங் ஃபார் த லிஸ்டிங். கரெக்டா? இப்ப ஆராய்ச்சி எங்க இருக்கணும்னா, ஒரு நிறுவனத்தை நம்ம நேரடியா அணுக முடியுதா? அது இந்திய அரசாங்கத்துல பதியப்பட்டிருக்கா? ஒரு பிளாக் செயின் வளரணும்னா உண்மையிலேயே ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாங்களா? ஏசி தான் பிளாக் செயின். கரண்ட் இல்லைன்னா ஏசி ஓடாது. ஒரு 1.5 லட்சம் போட்டு KTM பைக் வாங்கிட்டாலும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாதான் வீட்டுக்காவது போய் சேர முடியும். கரெக்டா? இதுல பெட்ரோல் உயர்வா பைக் உயர்வா கேட்டீங்கன்னா எது உயர்வுங்க? ஏன்னா அதுதான் விலை அதிகமாயிருக்கு. கரெக்டா? பெட்ரோல் உயர்வு. பெட்ரோல் இல்லைன்னா பைக்கை தள்ளிட்டு போகணும். பைக் வாங்கட்டா பெட்ரோலை பாக்கெட்ல வச்சுக்கணும். கரெக்டா? ரெண்டுமே வேல்யூ தான். 2 பொருள்கள் ஒன்று சேர்ந்தா ஒரு செயல் உருவாகுது. என்ன செயல்? வண்டி நீங்க தள்ளி போகாம ஓட்டின்னு போறீங்க. கரெக்டா? பெட்ரோல். ஏசியும் கரண்ட்டும் சேர்ந்தா இங்க சில்னஸ் இருக்குது. இப்ப பிளாக் செயின் தொடர்ந்து ரன் ஆகணும்னா அதுக்கு கிரிப்டோன்னு ஒரு எனர்ஜி இருக்கணும். அப்ப இந்த கிரிப்டோ
எப்படி நீங்க வந்து பைக்ல பெட்ரோல் ஊத்தினாலும் 50 கிலோமீட்டர் போனா ஒரு லிட்டர் பெட்ரோல் டேங்க்ல இருந்து சீட்டு கடியில வந்து தங்கி நிற்கும். கரெக்டா தப்பா? கரெக்டா மேடம்? அப்படின்னா 100 லிட்டர் பெட்ரோல் சேமிச்சு வச்சிருப்பீங்க மாசத்துக்கு. நீங்க டேங்க்ல ஊத்தணும்னா சீட்டு கடியெல்லாம் தங்காது, ஆவியா போயிடாது. அது எனர்ஜி. கரெக்டா? அது ஒரு எனர்ஜி புஷ் பண்றது. இப்ப கிரிப்டோ அதே மாதிரி தான், ஒரு எனர்ஜி. பிளாக் செயின் தொடர்ந்து ரன் ஆகணும்னா கிரிப்டோ ஒரு எனர்ஜி. இந்த பிளாக் செயின் தொடர்ந்து ரன் ஆகிறதுக்கு நீங்க என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க? கரெக்டா? ஃபைன். தொடர்ந்து பிளாக் செயின் ரன் ஆனாங்கன்னா கிரிப்டோக்கு டிமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸ் ஒய் இசட் டிஎக்ஸ் ஒய் எந்த காயின் வச்சுங்க, ப்ராஜெக்ட் இருந்தாதான் அந்த காயின் வளரும். ப்ராஜெக்ட் இல்லைன்னா வளராது. இப்போ ஒரு கிரிப்டோவை தேர்ந்தெடுக்கும் போது இந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஸோ தமிழ்நாட்டுடைய ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சை நடத்துறதுக்கு இவருக்கு அனுபவம் இருக்கா? 15 வருஷம் அனுபவம் இருக்கு, ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா? இருக்கு. தமிழ்நாட்டில் நாம தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி, ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் லான்ச் பண்ணிட்டு காயினை சேல்ஸ் பண்ணணும். யாருமே இந்த ப்ராஜெக்ட் வந்து சார் 3 மாசத்துல வந்துடும் சார், ரோடு மேப்ல 10 இருக்கு சார், வருஷத்துக்கு 1 ரிலீஸ் ஆகும் சார், அடுத்த தீபாவளிக்கு $1 சார். கரெக்டா? நான் தமிழ்நாட்டில் முதல் கம்பெனி எக்ஸ்சேஞ்சை லான்ச் பண்ணிட்டு அதுக்கு கேஸ் ஃபீஸ் ஒரு காயின் உருவாக்குன ஃபர்ஸ்ட் கம்பெனி கையில தான் ப்ராஜெக்ட் பேஸ் கம்பெனி தான் வந்துச்சு. டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? பிடெக் பிஎஸ் டெக் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஃபைனல் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா 4 பேரோ 5 பேரோ சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. எனி ஜாவாவோ பைத்தானோ டாட்நெட்டோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இந்த எந்த சாஃப்ட்வேருமே தமிழ்நாடு அரசாங்கம் உற்பத்தி பண்ணது கிடையாது, தயாரிச்சது கிடையாது. கரெக்டா? ஜாவாவுடைய ஃபவுண்டர் யாரு? பர்சன் ஜாவா படிக்கிறாங்க. பைத்தான் யாரு? டாட்நெட் யாரு? கரெக்டா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு டெக்னாலஜி படிக்கிற பையன் கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஆனா அதை வெரிஃபை பண்ணி சரியா தப்பான்னு சொல்றதுதான் கவர்மெண்ட் வேலை. அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. இன்னைக்கு 50% ஆஃப் காலேஜ்ல பிளாக் செயின் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பிடெக் பிளாக் செயின், பிகாம் பிளாக் செயின், பிஎஸ்சி பிளாக் செயின் படிக்கிற பசங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஒரு பிளாக் செயின் தேவை. அது எத்திரியமா இருக்கலாம், பாலிகனா இருக்கலாம், ட்ரானா இருக்கலாம், அவிலான்சியா இருக்கலாம், சொலானா இருக்கலாம், மின்னா இருக்கலாம், நிறைய இருக்கு. ஃபேண்டம் நிறைய பிளாக் செயின்ஸ் இருக்கு. இப்ப இந்த பிளாக் செயின்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமானா கிடைக்கலாம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்கணும். நீங்க ட்ரான் கம்பெனிக்கு மெயில் பண்ணி இந்த செயின் எப்படி யூஸ் பண்ணணும்னா சொல்ல மாட்டாங்க. கைரா செயின் ஒன்று உருவாக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். கைரா செயின்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பிளாக் செயினை டீச் பண்றதுக்கு 2 நிறுவனங்கள் இருக்குது. ஒன்னு ஐஐடி கான்பூர், இன்னொரு நிறுவனம் கைரா பிளாக் செயின் அகாடமி. தமிழ்நாடு முழுவதும் பிரான்ச் வச்சிருக்கோம். திருநெல்வேலியில ஒரு பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பிளாக் செயின் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. என்ன படிக்கிறது பிளாக் செயின். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டோ, ஒரு என்எஃப்டியோ, ஒரு கிரிப்டோவோ, ஒரு எக்ஸ்சேஞ்சோ ஏதோ ஒன்று பண்ணணும். கரெக்டா? ஒரு டோக்கனோ ஏதோ ஒன்று பண்ணணும். பிளாக் செயின் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பேட்சஸே இப்பதான் புதுசு. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கிளாஸ் எடுக்கிறோம், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில கிளாஸ் எடுக்கிறோம், வேல்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்திருக்கோம், விஐடியில எடுத்திருக்கோம், வேர்ல்ட் டெக்ல எடுத்திருக்கோம், சவிதா எடுத்திருக்கோம், பாரத். இது என்ன யூனிவர்சிட்டி சொல்றோம்? ஃபேக்கல்டி இல்லை. 4 வருஷம் கழிச்சு தான் ஃபேக்கல்ட்டியே வருவாங்க. தெரியுங்களா? நல்லா படிக்கிற பையன் கேம்பஸ்ல போயிடுவான். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு பிசினஸ் பண்ணிடுவான். மிடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதே காலேஜ்ல ஸ்டாஃப் ஆயிடுவான். நடக்குதா இல்லையா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டர்பிரனர், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி செக்டர்ல கேம்பஸ்ல போயிடுவான். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டாஃபா வரணும், ஃபேக்கல்ட்டியா வரணும். ஆனா இதுக்கு மாத்தி நடக்குது. யோசிச்சு பாருங்க. ஃபேக்கல்ட்டி இல்ல. வருஷத்துக்கு 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வராங்க. இந்த 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளாக் செயின் நாலேஜ் வேணும். ஃபின்டெக் பிளாக் செயின் இருக்கு, HR பிளாக் செயின் இருக்குது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்
அவன் பிஏ ஆர்ட்ஸா இருக்கலாம், பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், அக்கௌண்ட்ஸா இருக்கலாம், எம்பிஏவா இருக்கலாம், பிபிஏவா இருக்கலாம், பிஇயா இருக்கலாம், பிடெக்கா இருக்கலாம். அத்தனை பேருக்குமே பிளாக் செயின் தேவை. இன்னைக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு நிறுவனம் கைதா. நம்மள மாதிரி 100 நிறுவனங்கள் வரணும். ஏன்னா நம்மளால 10% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த டெக்னாலஜி